தன் வாழ்நாள் முழுவதும் வறுமையிலேயே கழித்த தமிழ் எழுத்துலகின் ஆகச் சிறந்த ஆளுமைகளில் ஒருவரான புதுமை பித்தன் அவர்கள் தான் மரணித்த பிறகு சடலமாய் மரணப்படுக்கையில் படுத்திருக்க அவர் அருகில் மனைவி அமர்ந்து கொண்டும் மகள் கீழே அமர்ந்து கொண்டும் அவரின் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவரிடம் ஆசிர்வாதம் பெறும் நிகழ்வு, அவரின் மனைவியின் முகம் திரும்பி பார்க்கும் நிகழ்வு ஒவ்வொருவரையும் ஒரு சொல்லற்கரிய உணர்வில் இழுத்து தள்ளுகிறது. அந்த முகப்பாவனை என்பது ஆழ்ந்த துயரத்தின் அளற்கரிய வெளிப்பாட்டு வடிவமே அந்த முகப்பாவனை. ஆம், அம்மனைவியின் முகப்பாவனை என்பது சொல்லற்கரிய விடயம். அளற்கரிய துயரத்தை தன் உடல் மொழியாலும் முகப்பாவனையாலும் உள்ளுணர்ந்து வெளிக்காட்டும் இம்மனைவியின் உளமார்ந்த வாழ்வு, நடிப்பு, நாடகம் என்பது எவ்வளவு மேன்மையானதாயிருந்தால் அவர் அவ்விதம் வெளிக்காட்ட முடியும் என்பதை எண்ணுவோம்.